ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயஸ் சமையல். நம்ம சேனலில் இன்னைக்கு வெள்ளை கொண்ட கடலையும் வாழைப்பூவும் வச்சு வடை செய்ய போகிறோம். வடை செய்யறதுக்கு முதல்ல கொண்ட கடலையை ஊற வச்சுக்கோங்க. ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 4 லவங்கம் சேர்த்துக்கோங்க. அது கூட காரத்துக்கு 2 பச்சை மிளகா, ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி ரஃப்பாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மிளகா, இஞ்சி, பூண்டு எல்லாமே நல்லா நைஸாக மசிஞ்சு வர வரைக்கும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு மிச்சம் இருக்கிற எல்லாத்தையுமே அதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே இல்லை ஒரு கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூவை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூட பொடியை நறுக்குன கொத்தமல்லி, புதினா, கறிவேப்பிலை எல்லாத்தையுமே நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து வர மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இதை சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தமாக உருட்டி எடுத்து வச்சுட்டு தட்டும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் ஒரு முறை போகிற அளவுக்கு மட்டும் உருட்டி எடுத்து வச்சுருக்கேன். இது தட்டி பொரிக்கிறதுக்குள்ளே மிச்சம் இருக்கிற மாவை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இது உருண்டையை எடுத்து உள்ளங்கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணால் போதும். ரொம்ப மெல்லிசாக தட்ட வேண்டாம். இப்போ இது எண்ணெயில் போட்டு பொரிச்சிடலாம். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம உருட்டி வச்சுருந்த உருண்டையை ஒன்றொன்னா தட்டி எண்ணெயில் போட்டு பொரிச்சிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். அதே மாதிரி வடை போடும்போது ஃபுல்லாக சிம்மில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாக இருந்துச்சுன்னா கலர் வந்துடும், உள்ளே வேகாது. அதனால் சிம்லேயே வச்சு ஒரு பக்கம் நல்லா கலர் வந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு 2 பக்கமும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஃப்ரை பண்ணுறதுக்குள்ளே இருக்கிற மாவு எல்லாத்தையுமே உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்து தட்டி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அவ்வளோதான், சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம். இதே மாதிரி அடுத்தடுத்து எல்லா வடையும் போட்டு பொரித்து எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக சூப்பரான கொண்டைக்கடலை வாழைப்பூவோட ரெடி ஆகிடுச்சு. இது கூட சாஸு இல்லை சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் டைமில் எப்பவும் மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி கொண்டைக்கடலையும் வாழைப்பூவும் வச்சு வடை செஞ்சு கொடுத்து பாருங்கள். விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.